இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறோம். சிக்கன் பிரியாணி தான். வெங்காயமும் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது வதங்கினதுமே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாம் வதங்குது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாசுமதி அரிசி 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். டம் போட்டு விட்டுடலாம். பொரிச்ச சிக்கன் பிரியாணி ரெடி.